ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். ஜோஸ்வர் என்ற பெயரோட இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது ஏற்கனவே போட்ட வீடியோ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஏற்கனவே போட்ட வீடியோ பார்த்துக்குங்க. இது நான் இன்னைக்கு என்ன சமைச்சு காமிக்க போகிறேன்னா, மட்டன் கொத்துக்கறி பிரியாணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் கொத்துக்கறி வித் கேபேஜ். முட்டைகோஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஷ் நல்லாயிருக்கும். இதோட தயிர் வெங்காயம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அதிகமான உணவு, ரொம்ப சூப்பராக இருக்கும். கொத்துக்கறின்றது பார்த்திங்கன்னா நல்லா கைமா பண்ணி வாங்கினது தான் கொத்துக்கறி. ஸோ அதில் பிரியாணி பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ இருக்கின்றதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், மட்டன் கைமா பிரியாணி பாருங்கள், சூப்பராக இருக்கா? செமையாக இருக்கு பாருங்கள். மட்டன் கைமா பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே டிஷ்ஷு போட்டிருக்கேன். நீங்கள் ஃபுல் வீடியோ வேணால் அதை பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது தலப்பாக்கடை பிரியாணி மாதிரியே இருக்கும். ஸோ கறி நல்லா கண்ணுக்கு தெரியல, நல்லா பொத்துனதுனால. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், முட்டைக்கோஸ் கைமா, கறி கைமா கூட்டு செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லிலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே டிஷ்ஷு போட்டிருக்கேன், நீங்கள் என்ன பார்த்துக்குங்க. நல்லாயிருக்கும். இந்த கைமா முட்டைக்கோஸ் போட்டு சாப்பிட்டோம்னா சும்மா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா அதில் பார்த்துக்குங்க. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் வீடியோ பார்த்துக்குங்க. பாருங்க, நல்லாயிருக்கும். ஒரு நட்டி மட்டும்தான் கிடச்சிது, நான் நட்டியோடு போட்டு வச்சுருக்கேன். நல்லா கொத்துக்கறி பண்ணிவிட்டு அதில் பண்ணுறது தான். முட்டைக்கோஸ் போட்டு பண்ணோம்னா செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் எழுதுங்க. எப்படி இருந்துச்சு எழுதுங்க. வாங்க, சூப்பராக இருக்கா? இதில் லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள். அவ்வளோதான். இப்போ நல்லா காரம் போடணும்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். வாவ், செம்ம. இந்த பாருங்க, சூப்பராக கிப்பி நாட்டை வச்சு விடுது. இங்கே பிரியாணி அரிசி பார்ப்போமா? வாவ், பாருங்க, பிரியாணி நல்ல உதவி உதவியாக இருக்கும், செமையாக இருக்கும். கைமா பிரியாணி சூப்பராக இருக்கா? செமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அமேசிங்காக இருக்கும். ரெண்டு சாப்பிடும்போது ஒரு காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த கைமா பிரியாணியும் நான் வீடியோ போட்டிருக்கேன், ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன், நல்லா பாருங்கள். நான் கொஞ்சம் ஆயில் அதிகமாக விட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும், வாடை செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும், பார்க்க அமேசிங்காக இருக்கா? பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சுருங்க, அதுதான் தம் கட்டுற மாதிரி உங்களுக்கு ஆக்சுவலாக.
நார்மல் சிம்மில் வச்சா தம் கட்டிடலாம், அவ்வளோதான். ஆகட்டும், இங்கே பாருங்கள். வாவ், சூப்பர். இதை ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக இருக்கா, பார்க்கவே அமேசிங்காக இருக்கா. உங்கள் வீட்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு இந்த மறக்காமல் ஃபீட்பேக் எழுதுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எங்கள் வளர்ச்சிக்கு உதவும். சூப்பராக செமையாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அமேசிங்காக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா. அப்பப்பா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.